ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 50 குட்டி குட்டி சென்டென்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான சென்டென்ஸ்குள்ளே போகலாம். அடுத்தது என்ன? இது நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு எனிதிங் எல்ஸ்? எனிதிங் எல்ஸ்? என்ன பாரு? நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க கவனிக்காமல் இருந்தால் என்ன பாரு அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது லுக் அட் மீ, லுக் அட் மீ. தயவு செய்து, தயவு செய்து இது கொஞ்சம் கூட அப்படின்னு நம்ம கேட்கும்போது தயவு செய்து அப்படின்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ, எக்ஸ்கியூஸ் மீ. தயவு செய்து கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது 100 கிலோமீட்டர். யாராவது அட்ரஸ் கேட்பாங்க, ஏங்க அது ரொம்ப தூரங்க, அது போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது அது 100 கிலோமீட்டர். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? இட்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ். இட்ஸ் 100 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், எனக்கு புரியுது சொல்லுவாங்க. ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது ஆமாம்மா நீ சொல்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் அண்டர்ஸ்டுட்னு சொன்னீங்கன்னா புரிந்ததுன்னு அர்த்தம். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் சொல்கிறீங்க, அப்போ புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதை தொடர்ந்து செய். ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யும்போது கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காக நல்லா முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி முடிக்கும்போது இதையே தொடர்ந்து செய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது மெயின்டைன் இட், மெயின்டைன் இட். அனைத்தும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாமே ப்ரைஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க? எல்லாமே நல்லா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். மீண்டும் ஒரு முறை நன்றி. ஆல்ரெடி நன்றி சொல்லிட்டாங்க, திரும்பவும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லும்போது தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இது எல்லாருக்குமே தெரியும். ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. மிக மிக சந்தோஷமான நாள். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. நிச்சயமாக கூற முடியாது. ஒரு சிலர் என்னது நான் இது ஷுவராக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் ஷுர், ஐ எம் நாட் ஷுர். மிக நன்றாக உள்ளது. வெரி நைஸ், வெரி நைஸ். அம்மு பேசிக்கொண்டிருக்கிறாள். யாராவது ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருக்கான்னு அவள் பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு அம்மு இஸ் ஸ்பீக்கிங், அம்மு இஸ் ஸ்பீக்கிங். கவனி, இதை கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு லிசன், லிசன். உன்னால் வர முடியுமா? எங்கேயாவது யாரையாவது கேட்குறீங்க, கூப்பிடுறீங்க அப்படின்னா உன்னால் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு கேன் யூ கம், கேன் யூ கம். எனக்கு ஒரு பேனா கொடு. ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பெண் எழுதலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்போம்லே, எனக்கு ஒரு பேனா கொடு அப்படின்னு கேட்போம். அப்போ அது எப்படி கேட்குறது? கிவ் மீ எ பென். அதுவே இன்னும் ரெக்வெஸ்ட்டாக கேட்டால் ப்ளீஸ் கிவ் மீ எ பென். ஆமாம், நிச்சயமாக. ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது ஆமாம்மா அது நிச்சயமாக நடக்கும் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு எஸ் அஃப்கோர்ஸ், எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு பிடிக்கும். மற்றவங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியாது, ஆனால் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ லைக், ஐ லைக். நான் ஒரு ஆர்வமுடையவன். ஆர்வமுடையவன்னு சொல்லலாம், இல்லை ஒரு பைத்தியக்காரத்தனம்னு சொல்லலாம். ஒரு சிலர் எல்லா விஷயத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி எல்லோரும் செஞ்சுட்டே இருப்பாங்க இல்லையா? அவங்கள எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஐ ஆம் கிரேசி, ஐ ஆம் கிரேசி. நான் பரிந்துரைப்பது, அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் பரிந்துரைப்பது என்னென்னா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது ஐ ப்ரிஃபர், ஐ ப்ரிஃபர். எனக்கு கொஞ்சம் வேணும், எனக்கும் கொஞ்சம் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது ஐ வாண்ட் சம், ஐ வாண்ட் சம். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹாப்பின்னு சொல்லலாம், ஐ என்ஜாய்னு சொல்லலாம். பிறகு சந்திப்போம். யாராவது பேசிகிட்டு இருப்பாங்க, சரி அப்புறம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் முடிக்கும்போது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது see you later, see you later. சரி, ரைட். சரின்னு சொல்லும்போது ரைட் அப்படின்னு சொல்லணும். நீ பணம் அனுப்பி விட்டாயா? யாருக்காவது பணம் கொடுக்குறதா இருந்தால் நீ பணம் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கேட்கும்போது did you send the money, did you send the money. இதையே நீங்கள் பணம் அனுப்ப போகிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு டூ யூ சென்ட் த மணின்னு சொல்லணும். டிட்டுங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு, டூங்கிறது வந்து ப்ரெசன்ட். அதனால் டிட் யூ சென்ட் த மணி, நீ பணம் அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது. டூ யூ சென்ட் த மணி அப்படின்னா நீ பணம் அனுப்புறியா அப்படின்னு கேட்குறது. இப்போது எப்படி இருக்கிறது? யாராவது உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் பார்க்குறீங்கன்னா உடனே கேட்பீங்களே, எப்படி கேட்பீங்க? இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம். அதை நம்ம கேட்கும்போது ஹவ் இஸ் நவ், ஹவ் இஸ் நவ். எப்போது இடத்தை விட்டு சென்றாய்?
இப்போ 2 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, நடுவில் அந்த ஆள் இருக்க மாட்டாங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீ எப்போ போன? நீ போனதும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது நீ எப்போது சென்றாய்? when did you leave? when did you leave? ஹேமா ஒரு புத்திசாலி. எனக்கு தெரியும் அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, அவள் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹேமா ஒரு புத்திசாலி. அப்போது ஹேமா இஸ் வைஸ். ஹேமா இஸ் வைஸ். வைஸுங்கிறது விஸ்டத்தோட ஷார்ட் ஃபார்ம். அவன் உன்னுடைய சொந்தமா? அவன் உங்கள் சொந்தக்காரங்களா? தெரியாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன் உன்னுடைய சொந்தமா அப்படின்னு கேட்குறதுக்கு இஸ் ஹி யுவர் ரிலேஷன்? இஸ் ஹி யுவர் ரிலேஷன்? உனக்கு விருப்பம் இல்லையா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு தெரியாமல் எதையாவது செஞ்சுட்டு உனக்கு இதில் பிடிக்கலையா இல்லை உனக்கு இதில் விருப்பம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ டோன்ட் யூ லைக், டோன்ட் யூ லைக். ஏன் நீங்கள் வரவில்லை? நான் உங்களை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் வரலையே, ஏன் நீங்கள் வரல அப்படின்னு கேட்போம் இல்லையா? இந்த மாதிரி கேட்கும்போது ஒய் டிடன்ட் யூ கம்? ஒய் டிடன்ட் யூ கம்? ஊதியம் கிடைத்தது, எனக்கு இன்னைக்கு சம்பளம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காட் சேலரி. காட் சேலரி. ஊதியம் பெருக்கப்பட்டது, இதுக்கு பெய்டு சேலரி. பெய்டு சேலரி. அது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்கிற அது சரிதான், அது சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. அங்கே நல்ல சம்பளம். குட் சேலரி தேர். குட் சேலரி தேர். நான் வெளிநாடு போக வேண்டி உள்ளது, நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் டு கோ அப்ராட். ஐ ஹாவ் டு கோ அப்ராட். எவ்வளோ வேகமாக வருடங்கள் ஓடுது, வருஷமெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹவ் ஃபாஸ்ட் த இயர்ஸ் கான். ஹவ் ஃபாஸ்ட் த இயர்ஸ் கான். தொலைபேசியை அணை. எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா இருக்காத, அந்த ஃபோன் அங்கிட்டு வை, இல்லை ஃபோன் அணை அப்படின்னு சொல்கிறதுக்கு சுவிட்ச் ஆஃப் த செல். சுவிட்ச் ஆஃப் த செல். கதவை மூடு. க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோர். நான் வரமாட்டேன், நான்லாம் வரமாட்டேன்ப்பா அப்படி சொல்லுவாங்க. ஐ ஓன்ட் கம். ஐ ஓன்ட் கம். சலிப்பு ஏற்படுத்தாதே, ரொம்ப போராக அடிக்காத அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டோன்ட் கீப் போர். டோன்ட் கீப் போர். விமானம் மூலம் செல்ல முடிகிறது. விமானம் மூலம் செல்ல முடிகிறது. ஏதாவது ஒரு பெரிய விஷயங்களுக்கு இல்லை ரொம்ப தூரமாக போகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா விமானத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். லெட்ஸ் கோ பை பிளெயின். லெட்ஸ் கோ பை பிளெயின். நான் ரத்து செய்ய வேண்டி உள்ளது. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை ஆர்டர் பண்ணியிருப்போம், அந்த விஷயம் நம்மளுக்கு செட் ஆகாமல் இருந்திருக்கலாம், நம்ம அதை என்ன செய்வோம், உடனே நம்ம அதை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ ஹாவ் டு த கேன்சல். ஐ ஹாவ் டு த கேன்சல். நல்ல மனிதன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா அப்படி சொல்லுவோம் இல்லையா? குட் மேன். குட் மேன். நான் டிக்கெட் எடுக்க வேண்டும், நான் இன்றைக்கி போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஐ ஹாவ் டு டேக் த டிக்கெட். ஐ ஹாவ் டு டேக் த டிக்கெட். நான் வருந்துகிறேன், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படி சொல்கிறதுக்கு ஐ எம் சாரி. ஐ எம் சாரி. எப்போதும் முடியாது. நெவர். நெவர். ஒருவேளை அடுத்த முறை பார்க்கலாம். பெர்காப்ஸ் நெக்ஸ்ட் டைம். பெர்காப்ஸ் நெக்ஸ்ட் டைம். உண்மையாக. உண்மையாக அப்படின்னு கேட்பாங்க. ஷியோர். ஷியோர். இன்றைக்கி நம்ம 50 குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாம் பார்த்தோம். இது நம்ம டெய்லி லைஃப்பில் பேசுகிற ஒரு விஷயங்கள் தான். இந்த சென்டென்ஸ் எல்லாம் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிதிங்.